பாரிஜாத சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையை தான் காட்டுறாங்க. அப்போ இசை வந்து எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே விசால் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இசை ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன தான் நான் வரிசைக்கு நான் தைரியம் சொன்னாலும் ஆனால் எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சுபத்ரா அத்தைக்கு இந்த மாதிரிக்கு விஷயம் வந்து தெரிய வரும்போது என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே விசால் வந்து சொல்கிறாங்க, என்ன இசை இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ தானே வந்து எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்கிற, நீயே இப்போ இந்த மாதிரிக்கு வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை என்ன இருந்தாலும் சரி சுபத்ரா வந்து அசோக்குக்கும் வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே தடபுடலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க நேரத்தில் வர்ஷினி இந்த மாதிரி கணிச்சுவாக வேற இப்போ இருக்கிறா. இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல. இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகும். இதனால வர்ஷினோட வாழ்க்கையும் சரி ராகவோட வாழ்க்கையும் சரி கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லவும் இப்போ விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் அவங்க வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படாது, கண்டிப்பாக நம்மளும் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சொல்கிற விசால் அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான் வர்ஷினிக்கும் ராகவுக்கும் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். அப்போ அம்மாவோட கோவம் நம்ம பக்கமும் திரும்ப அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது கரெக்டு தான், இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஸ்ரீஜாவை பற்றின எல்லா உண்மையும் ரகசியமாக நம்ம வந்து அத்தைக்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். அதுக்குள்ள ஆதாரம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, அவன் நல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் நம்ம அத்தைக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வந்து காட்டணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியும் அப்படிங்கும்போது, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அந்த ஸ்ரீஜாவை பற்றின தான் எந்த ரகசியமோ நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே எந்த ஆதாரமும் நம்மக்கிட்ட கிடையாது அப்படிங்கும்போது அதை தான் நம்ம சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இருக்கிற டைமும் கம்மி தான். ஏன்னா அசோக்கு வர்ஷினி கல்யாணத்துக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சி தீரணும். அப்போ தான் இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்த முடியும் அப்படிங்கும்போது, அது மட்டும் நீ கவலைப்பட வேண்டாம், அசோக்கு தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கிறான், அசோக்கு தான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக நீ அசோக்கை பற்றி நீ கவலைப்படுற அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அசோக் வந்து நம்ம பக்கம் இருக்கிறது தான். அசோக் வந்து நம்மளுடைய பிரச்சனையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அசோக் கேட்டு நடப்பான். அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்கிற ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அசோக் வந்து உண்மையான வந்து அசோக்கே கிடையாது, இது ஸ்ரீஜா ஏற்படுத்தினா ஆள் அப்படிங்கிற உண்மை வந்து ரகசியம் வந்து அவங்க விசால் இசை யாருக்கும் தெரியாதனால அவங்க வந்து அசோக் நல்லவர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அசோக்கை தான் சந்திக்கிறாங்க. இப்போ அசோக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அசோக், என்ன நடந்தாலும் சரிதான், ஆனால் கண்டிப்பாக வந்து உன்னை பற்றின ரகசியம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேற மாதிரிக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இசை லேஸ்பட்டவ கிடையாது. நிச்சயதார்த்தத்திலேயே என்னெல்லாம் படிச்சுட்டா பார்த்தியா அந்த இசையும் விசாலும் சேர்ந்துக்கிட்டு, அதனால கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கண்டிப்பாக அவங்க வேற ஏதாவது பிளான் போடுவாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ நீ தான் உண்மையான அசோக்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிற. அதனால தான் அவங்க கொஞ்சம் வந்து அதாவது அவசரப்படாமல் இருப்பாங்க. ஆனால் அது மட்டும் அவங்க உண்மையிலேயே வந்து நீ அசோக் இல்லைன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாக்கி கண்டிப்பாக அவங்க வேற ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எக்காரணத்து கொண்டோ நீ அசோக் இல்லைங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் தான் கவலைப்படாதீங்க, பார்த்தீங்களா நான் நடிக்கிற நடிப்பில் நான் தான் உண்மையான அசோக்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இது வரைக்கும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ஸ்ரீஜாவுக்கும் அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஸ்ரீஜா, நம்ம நினச்சது தானே எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது, ஆமாப்பா நம்ம நினச்சது நடந்துட்டு இருக்குது, ஆனால் நிச்சயார்த்தத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து ஸ்ரீஜாவோட அப்பா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. பாத்தியாம்மா, இவ்வளோ தூரம் இருக்கும்போதே சுபத்ரா கண் முன்னாடியே இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க, இவங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த எல்லைக்கு போவாங்க அப்படிங்கும்போது, ஆமாப்பா ஆனால் இங்கே வந்திருக்கிறது உண்மையான அசோக் இருந்து இல்லைங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் சந்தேகம் இல்லாமல் இருந்துட்டு இருக்குது. அதனால தான் அவங்களும் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியும் வந்து அசோக் இந்த கல்யாணத்தில் வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கவும், ஆமாம்மா அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கட்டும், ஆனால் அசோக் பற்றி அவங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லைப்பா வராதுப்பா, அவனும் நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லவும், சரிம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது, சரி தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் சொல்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சுபத்ராவை தான் காட்டுறாங்க. அப்போ சுபத்ரா வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து அசோக்கு வந்து வந்திருக்கிறதுனால அசோக் கையால் அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவு எடுக்கிறவோ, அப்போ இதை கேட்டதுமே உடனே சுபத்ராவோட அத்தை வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ செய்கிறது நல்ல காரியமாக்கும்,
சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் அசோக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறான், அதனால நீ கண்டிப்பாக அவன் கையால் அன்னதானம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது அதனால தான் நான் வர்ஷினியை வர சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வர்ஷினி எதுக்குமா அப்படிங்கும்போது வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது, அதனால அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்து அவங்க அந்த அன்னதானம் பண்ணட்டும் அப்படிங்கும்போது ஆமாம்மா நல்ல முடிவு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ருக்மணி வர்ஷினி அழைச்சிட்டு வரவும் உடனே வந்து சுபத்ராட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சம்பந்தி எங்க ரெண்டு பேரையும் வர சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஸ்ரீஜா சிந்தாமணி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அசோக் வந்தனால அசோக் கையால அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லவும், ஆனா வர்ஷினி கூட வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் வர்ஷினை வர சொன்னேன் அப்படிங்கவும் இதனால நீங்க வர்ஷினியை நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ருக்மணி சொல்லவும், என்ன சம்மந்தியம்மா இதுக்கெல்லாம் என்னுடைய அனுமதி வேணுமா என்ன? எப்போ அசோக் தம்பிக்கும் வர்ஷினிக்கும் நிச்சயார்த்தம் நடந்ததோ அப்பமே வந்து வர்ஷினி உங்கள் வீட்டு மருமகளை நீங்கள் எங்கனாலும் அழைச்சிட்டு போங்க, எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும் இப்போ வர்ஷினி வந்து ருக்மணி பார்க்கும்போது எங்கள் பாரு வர்ஷினி இன்னும் வந்து நீ இந்த வீட்டு மருமகள் ஆகிட்ட, அதனால என்னுடைய அனுமதியெலாம் உனக்கு தேவை கிடையாது, நீ தாராளமாக போயிட்டு அப்படின்னு சொல்லவும் இதனால வர்ஷினியும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளுக்கு ஒரு பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வர்ஷினி பார்த்தோம்னா அப்படியே திடீர்னு தலை சுற்றி அவங்க தூங்கின மாதிரிக்கு ஆகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுபத்ரா ஸ்ரீஜா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சுபத்ரா வந்து ஓடி வராங்க. அப்போ ருக்மணியும் ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வர்ஷினி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபத்ரா வந்து தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க கண் முழிக்கிற மாதிரிக்கு இல்லை. பல்லவி நீ போய் தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே பல்லவியும் தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்கவும் தண்ணி எடுத்து அவங்க வர்ஷினி முகத்தில் வந்து தெளிக்கிறாங்க சுபத்ரா. ஆனாலும் வந்து அவங்க அப்படியே வந்து கண் முழிக்காமல் இருக்கவும் திரும்பவும் தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. அப்போ வர்ஷினி வந்து அப்படியே மெதுவாக கண்ணை முழிக்கவும் என்னாச்சு வர்ஷினி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்ரீஜாவுக்கு வந்து சந்தேகம் வருது. என்னது நானும் கவனிச்சிட்டு இருக்கிறேன், இந்த வர்ஷினியோட நடவடிக்கை சரியில்லாமல் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜா வந்து சந்தேகப்பட்டு இருக்கவும் அப்போ உடனே சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வர்ஷினி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லைத்த நான் காலையில் சாப்பிடலை, அதனால தான் எனக்கு வந்து ஏதோ வந்துடுச்சு அப்படிங்கவும் அப்போ ருக்மணி சொல்கிறாங்க, ஆமாம் சம்பந்தியம்மா நீங்கள் கூப்பிட்டதுமே நாங்கள் வந்துட்டோமா, அவள் சாப்பிடக்கூட இல்லை, அதனால தான் அவளுக்கு தலை சுற்றிடுச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வர்ஷினி நீ இப்படிலாம் இருக்கலாமா, ஃபஸ்ட்டு வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா டாக்டர் வேணா வரவழைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வர்ஷினி வந்து ஐயோன்னு சொல்லிட்டு பதட்டம் அடைகிறாங்க. அப்படி இவங்க பதட்டம் அடையும் போது ஸ்ரீஜா வந்து அது பார்க்குறாங்க, என்னது என்னமோ வந்து சொன்ன மாதிரிக்கெல்லாம் இந்த அளவுக்கு பதட்டம் அடைகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சுபத்ரா வந்து என்னாச்சு வர்ஷினி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லத்த இது சாதாரணமாக சாப்பிடாதனால இந்த மாதிரிக்கு வந்திருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இசை அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து அவங்க ருக்மணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே இசைக்கு புரிஞ்சிருச்சுது, ஆகா அவள் கன்சீவாக இருக்கிறனால தான் அவளுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ரீஜாவுக்கு அவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னமோ இவங்களுக்குள்ள நடக்குது என்னன்னு தெரியல, இவள் சாப்பிடாதனாலலாம் இந்த மாதிரிக்கு வரல, இவளுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏன்னா அத்தை வந்து டாக்டர் வரவழைக்கட்டுமான்னு சொன்னதுமே இவன் எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பார்த்தோம்னா வர்ஷினி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ இசை வந்து வர்ஷினி ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வர்ஷினியை இசை வந்து தனியாக அழைச்சிட்டு போகவும் இதை வந்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அக்கால தங்கச்சிக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் மறைச்சு வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிந்தாமணி அங்கே வராங்க. என்ன ஸ்ரீஜா என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை இவ இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டா, இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது உடனே சிந்தாமணி அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவள் தான் சாப்பிடலன்னு சொன்னாள் அப்படிங்கும்போது டாக்டரை வரவழைக்கிட்டோமான்னு சொன்னதுமே வந்து அவள் எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டமாடான்னு தெரியல, அதனால இவ்வளோ ஏதோ மறைச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா வந்து இசை வந்து வர்ஷினி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வர்ஷினி நீயே இந்த மாதிரிலாம் காட்டி கொடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீஜா வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா வர்ஷினி கன்சீவா இருக்கிற விஷயத்த, அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.